நடிகர் தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டாரு. இந்த திரைப்படம் 2K கிட்ஸ் லைவ் ஸ்டோரியில நடந்த காதல் கதையை படமா எடுத்திருந்தாரு. படம் நல்ல வரவேற்படைந்த நிலையில அடுத்ததா தனுஷ் அவர்களே இயக்கி நடிச்சிருக்க திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம். இந்த திரைப்படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழுவினர் அறிவிச்சிருந்த நிலையில அதே ஏப்ரல் 10ஆம் தேதி அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாகும்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதனால தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் தள்ளி வச்சிருக்காங்க. அதுபோக தனுஷ் அவர்கள் குபேரா மற்றும் ஒரு ஹிந்தி திரைப்படத்திலே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில நடிகர் அஜித் அவர்களை வைத்து நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு புதிய திரைப்படத்தை இயக்க போறதா ஒரு தகவல் இணையதளத்துல வைரலாகவும் ட்ரெண்டாகவும் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் நடிகர் அஜித் அவர்களை நடிகர் தனுஷ் அவர்கள் சந்தித்ததாகவும் சந்தித்த நேரத்தில் அஜித் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொன்னதாகவும் அந்த ஒன்லைன் ஸ்டோரியோட கதை அஜித் அவர்களுக்கு பிடித்தனால கதையை டெவலப் பண்ணிட்டு முழு கதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. முழு கதையை நடிகர் தனுஷ் அவர்கள் ரெடி பண்ணிட்டதாகவும் வருகிற ஏப்ரல் மாதம் சென்னைக்கு அஜித் அவர்கள் வரும் நேரத்தில் கதையை சொல்லிட்டு ஓகே வாங்குறதுக்கு ரெடியா இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை டவுன்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித் குமார் அவர்களுடைய அடுத்த படமான AK-64 திரைப்படத்தை இயக்க போற டைரக்டருடைய லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. அந்த வரிசையில டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், டைரக்டர் சிவா, டைரக்டர் பிரசாத் நீல் வரிசையில இப்போ நடிகர் தனுஷ் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை விழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.